வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். ஆயுர்வேதத்தில் கர்ணபூரணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பேரில் சொன்ன மாதிரியே கர்ணம்னா காது, பூரணம்னா ஃபில்லிங். நம்ம காதுக்குள்ள ஆயுர்வேத மூலிகை தைலங்கள், அப்படி இல்லாட்டி ஆயுர்வேத மூலிகை சுரசங்கள், இதில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தி இந்த காதுக்குள்ளே வச்சு நம்ம அதை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதை நம்ம ரிட்டென்ஷன் பண்ணுறது பேர் தான் கர்ணபூரணம்னு சொல்லலாம். இது எந்த மாதிரி நோய் அஃபெக்ட் ஆகிருக்கு, வாதமா பித்தமா கபமா அப்படின்றத பொறுத்து எண்ணெய் மாறுபடும், இல்லை ஜூஸ் மாறுபடும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் வைக்கிறதும் இதை பொறுத்து தான் அமையும். ஆச்சாரிய சரகரும் சுஷ்ருதரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்ம காது சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக வாதத்தால் வரக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், காது சார்ந்து அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை தாடை, கழுத்து, அப்புறம் தலை, பின்பகுதி தலை, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சாரிய வாக்பட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நீ டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம மூலிகை தைலங்கள் வச்சு பயன்படுத்தும் போது ஈவினிங் டைம்ல பண்ணலாம். இதே நம்ம மூலிகை சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்பல் ஜூஸ் வச்சு பண்ணும் பொழுது எர்லி மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைம்ல பண்றது, எம்டி ஸ்டொமக்ல பண்றது ரொம்ப நல்லது. கர்ணபூரணத்துக்கு ப்ரிப்பரேட்டரி ப்ரொசீஜர், மெயின் ப்ரொசீஜர், அப்புறம் ஆஃப்டர் ப்ரொசீஜர்னு இருக்கும். நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஜென்ரல் மசாஜ் ஒன்று பண்ணணும். காதை சுற்றி, அப்புறம் கழுத்து பகுதியில். இது பண்ணி முடித்த பிறகு மெயின் ப்ரொசீஜரில் தூமம்னு சொல்லுவாங்க, அதை ஃபொமெண்டேஷன். இந்த ஃபொமெண்டேஷன் மூலிகை அந்த ஆவியை கொடுக்கறது. ஸோ அந்த ஆவியை லைட்டாக அந்த சைடில் வச்சுட்டு மசாஜ் பண்ண இடத்துல எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கபத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தென் அதுக்கப்புறம் ஆயிலை போர் பண்ணுவாங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாத பித்த கபத்தை பொறுத்து அது எந்த ஆயில் டிசைட் பண்ணுவாங்க. இது ஆயிலோ இல்லை ஜூஸாக இருக்கும். அப்புறம் பశ్చాத் கர்மா, அதாவது ஆஃப்டர் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் முடித்த பிறகு காட்டன் வச்சு அதை ஸ்வைப் பண்ணி பேஷண்ட்டுக்கு திரும்ப ஒரு ஜென்டல் மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் தென் ஹி கேன் பி ஓகே. கர்ணபூரணத்தை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டினைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதிரைச்சல் பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்புறம் வயதானவங்களுக்கு வரும் இல்லைங்களா, அதாவது சில குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, அதுவும் அப்புறம் ஹைப்பர் அக்குசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு சவுண்டு கேட்கும், சாதா சவுண்டு கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கும் கர்ணபூரணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட முடியாது, சில கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இதில் இருக்குது. அதில் மெயினாக சொல்ல போனால் இல்லை நம்ம மெயின் ஃபர்ஸ்ட் டிம்பானிக் மெம்பரேன், அந்த டிம்பானிக் மெம்பரேன் சொல்லக்கூடிய இயர் ட்ரம்மோட பெர்ஃபரேஷன், அதுக்கு கண்டிப்பாக கர்ணபூரணம் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் கிரானிக் சப்புரேட்டிவ் ஒடைட்டிஸ் மீடியா, CSOM சொல்லுவாங்க, அதுக்கும். அப்புறம் கொலஸ்டியோட்டோமா, செவிப்பறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிடில் இயர் இருக்கு இல்லைங்களா, அதில் வரக்கூடிய அசாதாரண தோல் வளர்ச்சி, இந்த பிரச்சனைகளுக்கும் கர்ணபூரணம் பண்ணக்கூடாது. இவ்வளோ பெனிஃபிட் உள்ள கர்ணபூரணத்தை நம்ம ஆயுர்வேத டாக்டர் ஆலோசனைப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.